மாபெரும் திறந்த இணையவழி பாடநெறி கற்றல் மூலம் இணைந்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிலையான வளர்ச்சியின் முன்னோக்குகள் பற்றிய பாடத்திட்டத்திற்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த வகுப்பில் சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ், நம்ம ஏற்கனவே எனர்ஜி எஃபிஷியன்சி, வீடுகளெல்லாம் எப்படி எனர்ஜி எஃபிஷியன்சி ப்ராக்டிசஸ் பண்ணணும்னு பார்த்தோம். க்ரீன் பில்டிங்ஸ், அடுத்தால க்ரீன் பில்டிங்ஸில், அதாவது ஒரு பில்டிங்ஸ் கட்டுறதுலேருந்து அதுக்கு பிறகு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுல இடத்துலலாம் எப்படி சஸ்டைனபிலிட்டி ப்ராக்டிசஸை கொண்டு வரணும்னு ஒரு டாபிக் பார்த்தோம். இந்த வகுப்பில் நிறைய இடங்களில், இண்டஸ்ட்ரியில், வீட்டில், அக்ரிகல்ச்சரில் நிறைய இடங்களில் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நிறைய டிஸார்டர், அதாவது ஹெல்த்துக்கு, என்விரான்மெண்ட்டுக்கு, எல்லா மனிதர்களுக்கு எல்லாருக்குமே நிறைய இடைஞ்சல் வருது. ஸோ அந்த ரசாயனங்கள் பயன்பாடு மற்றும் சேமிப்பு, அதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி சேமிக்கணும், சுற்றுச்சூழல் மற்றும் மனித சுகாதார முன்னோக்குகளை பற்றி இந்த வகுப்பில் பார்க்குறோம். அதாவது கெமிக்கல், ரசாயனங்கள் பயன்பாடு, அது மற்றும் சேமிப்பு எப்படி இருக்கணும், அதனால என்னென்ன இடைஞ்சல்கள்லாம் மனிதனுக்கு வருது, அக்ரிகல்ச்சரில் வருது, அதை பற்றிய ஒரு பாடம் தான் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ஒரு ரசாயனங்கள் தொழில்துறை, விவசாயம், கல்வி, ஈவன் கல்வியில் கூட நம்ம ரிசர்ச்லாம் பண்ணுறோம். அந்த டைமில் நிறைய ரசாயனங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த டைமில் எப்படி யூஸ் பண்ணணும், எஜுகேஷனில் கூட நம்ம டிகிரி கோர்சஸில் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதை எப்படி யூஸ் பண்ணணும், வீட்டு நடவடிக்கைகளுக்கு ஒருங்கிணைந்தவை, வீட்டில் கூட சில கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். பெயிண்ட் அடிக்கிற டைமில் என்ன பண்ணணும், நிறைய கெமிக்கல்ஸ் எல்லா இடமும் இருக்குது. கெமிக்கல்ஸ் இல்லாத வாழ்க்கை இல்லை, ஆனால் அதில் நிறைய டேஞ்சர் இருக்குது. அதான் எல்லாருமே ஒரு சஸ்டைனபிள் ப்ராக்டிஸில் அந்த கெமிக்கல்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். இல்லைனா நிறைய டிஸார்டர், ஒரு சஸ்டைனபிலிட்டி இல்லாமல் போயிடும். முறையற்ற பயன்பாடு, நிறைய இடத்துல நம்ம கரெக்டாக தெரியாமல் முறையற்ற பயன்பாடு பண்ணுறோம். சேமிப்பு, அதை எப்படி சேமித்து வைக்கணும், ஓவராக சேமித்து வச்சாலும் டேஞ்சர். சேமிப்பு அல்லது அகற்றல், அதை எப்படி ரிமூவ் பண்ணணும். கெமிக்கல்ஸ்லாம் சில இடத்துல, இப்போ ஒரு பேட்ரி இருக்குது, அந்த பேட்ரி யூஸ் பண்ணோன்னா அதை டிஸ்போசல் பண்ணுறதுக்கு கெமிக்கல்லாம் இருந்துச்சுனாக்கா அதை தனியாக டிஸ்போஸ் பண்ணணும். அகற்றல் இதற்கு வழிவகுக்கும். அது என்ன மாதிரி இதுக்கெல்லாம் வழிவகுக்குன்னா, சுற்றுச்சூழல் மாசுபாடு, சுற்றுச்சூழலை மாசுபாடு பண்ணிடும். மனித மற்றும் சுற்றுச்சூழல் சுகாதார அபாயங்கள், மனிதனோட சுகாதாரத்துக்கும் டேஞ்சர் இருக்கிற மாதிரி இருக்குது. தொடர்ச்சியான நச்சுப் பொருட்களின் குவிப்பு, ஒரே இடமா நிறைய நச்சுப் பொருட்கள் குவிப்பு இருந்தனால அங்கே ஒரு பெரிய டேஞ்சர் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் நம்ம நிறைய பொருட்களை யூஸ் பண்ணுறோம், அதில் கெமிக்கல்ஸ் நிறைய இருக்குது. டிஸ்போசலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படணும். கவனம் செலுத்தும் பகுதிகள், அதில் என்னத்தை கவனம் செலுத்தணும்னு பார்த்தோன்னா, அந்த கெமிக்கலை செலக்ட் பண்ணுறது, கெமிக்கலை தேர்வு பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது, ப்ரொக்யூர்மெண்ட்டு, அதாவது அது எப்படி கொள்முதல் பண்ணுது, அதுக்கு பிறகு பாதுகாப்பான இடத்துல சேமிப்பு பண்ணுறது, அதுக்கு பிறகு அந்த கழிவுகளை, அந்த கெமிக்கல் வேஸ்ட்டெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ், அதை எப்படி அகற்றணும், அதை சும்மா ஈஸியாக சும்மா ஆற்றுல விட்டுறது, லேண்டில் விட்டுறதெல்லாம் பண்ணக்கூடாது. எப்படி மனிதனுக்கு இடைஞ்சல் இல்லாமல் எப்படி அகற்றுவது, சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார பாதிப்புகள் இல்லாமல் அதை பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இதிலெல்லாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. இதை பற்றி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நிறைய பேருக்கு இக்னரன்ஸ் நிறைய டேஞ்சரஸை உண்டு பண்ணும். அதனால் இந்த ஒரு சஸ்டைனபிலிட்டி ப்ராக்டிசஸில் இந்த கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறதையும் சரியாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு கடமையாகும். நம்ம இந்த வேதிப்பொருட்கள், இந்த கெமிக்கல்ஸ்னு சொல்கிறோம்ல, அதை எப்படி வகைப்படுத்தலான்னு பார்த்தோன்னா, அபாயகரமான ரசாயனங்கள், ரசாயனங்கள்னு சொல்கிறப்ப அதில் பாய்சனஸ், நச்சு, அப்புறம் அரிக்கும் தன்மைனா அந்த மெட்டீரியல் மற்ற பொருட்களை அரிச்சிரும். அந்த கெமிக்கல்ஸ் அதான் அபாயகரமான ரசாயனங்கள். அது கூட அபாயகரமான ரசாயனங்கள் தான். சில பொருட்களை வச்சுருப்போம், அங்கே பார்த்தோன்னா அதுக்கு இருந்த பொருள் அந்த டேபிளே இல்லாமல் ஆகிடும். ஒரு ஸ்டீல் டேபிளாக இருந்தால் அந்த ஸ்டீல் டேபிள் ஓட்டையாகிடும். எரியக்கூடிய எதிர்வினை,
அது சில வெள்ள என்ன பண்ணும், எரியக்கூடியதாட்டு இருக்கும். ஃப்ளேமபிளாட்டு இருந்தாச்சுனாலும் அது டேஞ்சரஸ். டக்குன்னு தீப்பிடிச்சிடும் எங்கேயாவது. அது பிறகு சில இடங்களில் அது ரியாக்ட் ஆகி வேறு பொருளாட்டு மாறிடும். அப்போ அதுவும் டேஞ்சரஸ். ஸோ இதே மாதிரி ரசாயனங்கள் எல்லாத்தையும் நம்ம அபாயகரமான ரசாயனங்கள்னு பிரித்து வைக்கிறோம். இது ரொம்ப டேஞ்சரஸ். இது தொடர்ச்சியான கரிம மாசுபடுத்திகள், அதாவது பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ்னு சொல்லுவோம். பெர்சிஸ்டன்ட் கண்டினியூஸாக அது வந்து ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். இது வந்து எப்படி எந்த மாதிரி எக்ஸாம்பிள்னால் சில உரங்கள் டிடிடின்னு சொல்லுவாங்க. அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும். அதே மாதிரி பிசிபி இந்த மாதிரி இதெல்லாம் அக்ரிகல்ச்சர்லலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து தொடர்ச்சியான கரிம மாசுபடுத்திகள். அதை வந்து அப்படியே ஸ்லோவாட்டு ஒரு சஸ்டெயினபிளாக அது மாசுபடுத்திக்கிட்டே இருக்கும். நமக்கு நல்ல ப்ராக்டிஸ் வேணும், ஆனால் அது ஒரு சஸ்டெயினபிளாட்டு மாசுபடுத்திக்கிட்டே இருக்கும். அது நமக்கு அப்படின்னா என்ன ஆகும், தொடர்ச்சியாட்டு அது ஒரு பெர்சிஸ்டண்ட்டாட்டு அது வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அது ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ரொம்ப நாளில் கழித்து உண்டாக்கிறோம். அதுக்கு பிறகு வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ஆவியாகும் கரிமச் சேர்மங்கள்னு சொல்கிறது. சில பொருட்கள்லாம் ஈஸியாட்டு எவாப்ரேட் ஆகிடும். அந்த எவாப்ரேட் சும்மா இடத்துல வச்சோம்னா அது கொஞ்சம் கெமிக்கல்ஸ் வந்து கொஞ்சம் பாய்சனஸாக இருக்கும். ஆனால் அது வந்து எவாப்ரேட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆயிடும், நம்ம அட்மாஸ்பியர்லாம் அது கலந்து நமக்கு நிறைய டேஞ்சரஸை உண்டு பண்ணும். பென்சீன், டொலுவீன்லாம் அது மாதிரி உள்ளது. கன உலோகங்கள், பாதரசம், ஈயம், கேட்மியம், ஆர்சனிக் கூட உண்டு. ஆர்சனிக் இதெல்லாம் என்ன ஆகும்னா கன உலோகங்கள். அது வந்து அந்த உலோகங்கள்லாம் எர்த்து சர்ஃபஸ்லேயே அங்கங்கே இருக்கும். ஆனால் அது வந்து அதிகமாட்டு எர்த்து சர்ஃபஸில் நிறைய தேங்க ஆரம்பித்தாச்சுன்னா அது மனிதனுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். அது வாட்டர்லலாம் கலந்து கூட ஆர்சனிக்கெலாம் அதுவும் ஒரு கன உலோகங்க தான். அது சில இடங்களில் உள்ள வாட்டரில் நிறைய இருக்குது. அந்த வாட்டரை நிறைய பேர் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு நிறைய ஹெல்த்து ஹசார்ட்ஸ் வருது. ஸோ கன உலோகங்களும் ரொம்ப ஒரு வகையான பொல்யூட்டண்ட், கெமிக்கல்ஸினால் வரக்கூடிய இடைஞ்சல்கள். பச்சை ரசாயனங்கள், இப்போது க்ரீன் கெமிக்கல்ஸ்னு சொல்கிறாங்க. க்ரீன் கெமிக்கல்ஸ் இதுதான் இப்போ எல்லாரும் இதுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவாக நம்ம க்ரீன் கெமிக்கல்ஸை கொண்டு வரதுக்கு எல்லா இடத்துலையும் இப்போ ட்ரை பண்ணுறோம். நச்சுத்தன்மை இருக்கக்கூடாது, அது மக்கும் தன்மை. அதாவது அதுதான் மக்கும் தன்மைனா என்னதா, நம்ம அதை ஆர்கானிக்காட்டு ஏதாவது பண்ணியாச்சுன்னா அது பாட்டுக்கு அது யூஸ் முடிஞ்ச பிறகு அது பாட்டுக்கு மண்ணோடு மண்ணாக மக்கி போயிடும். பாதுகாப்பான மாற்றுகள். ஸோ இதே மாதிரி அதில் ஒரு சேஃப்டியும் இருந்து மக்கும் தன்மை, நச்சுத்தன்மை இல்லாத ஒரு கெமிக்கல்ஸ், ஒரு இதுக்கு பதிலாட்டு ஆல்டர்னேட்டு கொண்டு வரதுக்காக இப்போ பச்சை ரசாயனங்கள் ரொம்ப தீவிரமாக எல்லா சயின்டிஸ்ட்டும் புதுசாக கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ 5 ரசாயனங்கள் படித்தோம். அந்த ரசாயனங்கள் ஒவ்வொன்றையாக பற்றி அது என்ன மாதிரி இடங்களில் எடுத்துக்காட்டலாம் என்ன, அது மாதிரி இப்போ பார்க்குறோம். அபாயகரமான ரசாயனங்கள்னு சொல்கிறது மனித உடல் நலம், சுற்றுச்சூழல் அல்லது சொத்துக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்கள். அவை திடப்பொருட்கள், திரவங்கள், வாயுக்கள் எல்லாத்துலேயும், கேஸு, சாலிடு, லிக்விடு எல்லாத்துலேயும் எல்லா வகையிலையும் போய் நமக்கு டேஞ்சரஸை உண்டு பண்ணலாம். இந்த ரசாயனங்கள் நம்ம ப்ரீத் பண்ணும்போது உள்ளுக்கு போயாச்சுன்னா லங்ஸுக்கு ஃபுல்லாட்டு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிடும். அது பிறகு நம்ம அப்படியே சாப்பிட்டா கூட வேறு ப்ராப்ளம் வரும். உட்கொள்வது, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு நிறைய இடத்துல வருது. சில ஃபேக்ட்ரிஸில் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் மேலே போகிறதுனால அந்த இடத்துல உள்ள காற்றே மாசுபட்டுனானிக்க அங்கே உள்ள இடங்களில் உள்ளவங்களுக்கு தோல் சம்மந்தமான நோய்கள் நிறைய வருது. இதே மாதிரிலாம் இல்லாமல் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா சில கரைப்பான்கள், எரிபொருள்கள், வண்ணப்பூச்சுகள் எளிதில் தீப்பிடிக்கக்கூடியவை. இதெல்லாம் சீக்கிரம் தீப்பிடிக்கும். இந்த தின்னரு, சில பெயிண்டிலெல்லாம் சில தின்னர்லாம் சேர்ப்பாங்கள்ல, அதில் கரைக்கிறதுக்காக சில சேர்ப்பாங்க. இதெல்லாமே சீக்கிரமாக ஃப்ளேமபிளாக இருக்கும். பெயிண்ட்ஸ் கூட வண்ணப்பூச்சுகள் எளிதில் தீப்பிடிக்கக்கூடியதாக இருக்கும். அதுவும் ஒரு டேஞ்சரஸ் தான். எளிதில் தீப்பிடிக்கும்னானிக்க என்ன, சில வேளைகளில் அங்கே ஏதாவது ஒரு ஃபயர் ஹசார்ட் வந்தானிக்க நல்ல பிடிச்சி எரியும். நம்ம பில்டிங் ஃபுல்லாட்டு தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களை வச்சு வீடு கட்டியிருந்தால் என்ன ஆகிடும், ஏதாவது ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தாச்சுன்னா ரொம்ப பெருசாக எரிஞ்சிடும். அரிக்கும் பொருட்கள், அமிலங்கள்லாம் இருக்குது. அமிலங்கள், சில ஆசிட்ஸ்லாம் தோல் கண்களை சேதப்படுத்தும். சில இடங்களில் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக சில ஆசிட்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணுவோம், கெமிக்கல்ஸ்லாம். ஆனால் அந்த கெமிக்கல்ஸ் கொஞ்சம் அதிகமாக போய் உடம்புல பட்டாச்சுன்னா என்ன அரிச்சிரும். நச்சுப் பொருட்கள், விஷங்கள் மற்றும் புற்றுநோய் காரணிகள், சில கார்சினோசிட்ஸ் சொல்லுவாங்க, பாய்சனஸ் ஆட்டும் புற்றுநோய்க்கு வரக்கூடிய அளவுக்கு கூட சில காரணிகள்லாம் இருக்கும். ரசாயனங்கள்லாம் குறைந்த அளவிலான வெளிப்பாட்டில் கூட கடுமையான உடல்நிலை அதுலேருந்து கொஞ்சம் வந்தால் கூட போதும், அது கேன்சர் வர்ற அளவுக்கு கூட டேஞ்சரஸாட்டு இருக்கும். எதிர்வினை ரசாயனங்கள், சில இதெல்லாம் ரியாக்ட் பண்ணிடும்னு சொன்னோம்ல,
பிற பொருட்களுடன் அல்லது சில நிபந்தனைகளின் கீழ் வெடிக்கக்கூடிய அல்லது ஆபத்தான வாயுக்களை வெளிவிடக்கூடிய பொருட்கள். இது சிலதெல்லாம் ரியாக்ட் பண்ணிடும். சில கெமிக்கல்ஸ்லாம் இன்னொரு கெமிக்கல்ஸ்னாலே ரியாக்ஷன் வரும்ல. நம்ம ஒரு பொருளை வச்சுருப்போம், அந்த பொருளும் இந்த பொருளும் சேர்ந்து ரியாக்ட் ஆகி அது அந்த இடத்தையே வேறு ஸ்பாயில் பண்ணிடும். கதிரியக்க தாதுக்கள், இதெல்லாம் ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் சொல்லுவோம். தீங்கு விளைவிக்கும் கதிர்வீச்சை வெளியிடும் பொருட்களும் இருக்குது. ஸோ இது எல்லாமே அபாயகரமான ரசாயனங்களில் அடங்கும். தொடர்ச்சியான கரிம மாசுபடுத்திகள்னு சொல்கிறது பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். இது நச்சு ரசாயனங்களாகும். அக்ரிகல்ச்சரில் உரங்களை போட்டாச்சுன்னா அது நிறைய ஈல்டு தரும்னு நினைப்போம். அதுக்காக உரங்களை போடுவோம். அந்த உரங்களை போட்டு அந்த உரங்கள் என்ன ஆகும், அந்த உரங்கள் அங்கே இருக்குன்னு நம்ம நினைப்போம். அது தண்ணியோடு சேர்ந்து அந்த தண்ணியை வெளியில் விடும்போது அது ரிவரில் போகும். அதனால் நீண்ட தூர போக்குவரத்தில் கூட அது இப்படி நம்ம ஒரு இடத்துல நிறைய லேண்டு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த இடங்களில் உரங்களை போடுறோம். அந்த உரங்கள் ஆறு வழியாட்டு போய் அது எங்கே போகுதோ அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற சில ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கும். அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இதை சாப்பிட்டு அதை நம்ம மனிதன் சாப்பிட்டு மனிதனுக்கும் நோய் வரும். இது மாதிரி இப்போ நிறைய வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ சில பொல்யூஷன்ஸ் வாட்டரை மாசுபடுத்தி அது நீண்ட தூரம் போய் ஒரே இடத்துல அக்குமுலேட் ஆகி அங்கே உள்ள செடிகளில் நம்ம சாப்பிட்றதுனாலையும், வெஜிடேரியன்ஸ்லாம் கூட அந்த இடங்களில் வளரக்கூடிய செடிகளை சாப்பிட்றதுனாலையும் அது வருது. சில ஃபிஷ்ஷஸ்லாம் அதை சாப்பிட்டு அந்த தண்ணியில் வளர்கிறதுனால அதனால நமக்கு வருது. அந்த ஃபிஷ்ஷஸுக்கும் நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இப்போ கடல்களில் கூட இந்த ஷோர் போர்ஷன்லலாம் நிறைய ஃபிஷ்ஷஸ் கூட இறந்து போகுது. அதுக்கு அங்கே வாழ முடியாத நிலைமையெல்லாம் வருது. இந்த மாதிரி இதுகளில் இது குறிப்பாக கொழுப்பு திசுக்களில் குவிகின்றன. அதனோட அந்த எது சாப்பிட்றாங்களோ அதில் கொழுப்பு திசுக்களில் போய் குவிகின்றன. அந்த கொழுப்பில் குவியறனால அந்த கொழுப்பை இன்னொரு மிருகம் சாப்பிட்டாலும் அதுக்கும் நோய் வரும். அதுக்கும் அதே சாப்பிடக்கூடிய உயிரினங்களுக்கும் ப்ராப்ளம், அந்த உயிரினங்களை சாப்பிட்ற மற்ற விலங்கினங்களுக்கும் ப்ராப்ளம். உதாரணமாக பூச்சிக்கொல்லிகளில் டிடிடி, ஆல்ட்ரின், கிளார்டைன், டைல்ட்ரின், எந்திரின், ஹெப்டாக்ளோர், மிரெக்ஸ், டாக்ஸாஃபின் இது எல்லாமே பூச்சிக்கொல்லிகளுக்காக நம்ம அக்ரிகல்ச்சரில் பயன்படுத்துகிறோம். இது எல்லாம் இந்த நீண்ட தூர போக்குவரத்து, உயிர் குவிப்பு இந்த மாதிரி எல்லாத்தையும் உண்டு பண்ணுது. தொழில்துறை சில இண்டஸ்ட்ரியில் கூட அக்ரிகல்ச்சரில் மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரியிலையும் பாலிக்ளோரினேட்டட் பைபினைல்கள்னு சொல்லுவோம். ஹெக்ஸா குளோரோபென்சீன் இதெல்லாம் இண்டஸ்ட்ரியில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு கூட அதை டிஸ்போஸ் பண்ணி வெளியில் விடும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. அதே மாதிரி துணை தயாரிப்புகளில் பாலிக்ளோரினேட்டட் டிஃபென்சோ பிடயாக்சின்கள்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாமே தொடர்ச்சியான கரிம மாசுபடுத்திகள். இதெல்லாம் நமக்கு தெரியாமலே இது கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அது அப்படியே தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுறதுனால நம்ம டிஷ்யூஸ், அதாவது உணவு சங்கிலியே உயிர் பெருக்கம் அதிகரிக்கின்றன. அதாவது கொழுப்பு திசுக்களில் போய் சேர்றதுனால அது ஸ்லோவாக பாய்சனஸாக மாறுது. அதுக்கு பிறகு ஆவியாகும் கரிமச் சேர்மங்கள், இதுவும் ஒரு டேஞ்சரஸ். இது வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். சில பொருட்கள்லாம் சீக்கிரமாக ஆவியாயிடும். நம்ம இப்போ பெட்ரோல்லாம் ஏதோ ஒரு வீட்டில் ஓப்பன் பண்ணி வச்சானாயிரும், அது ஓப்பன் ஆகிட்டு அது பாட்டுக்கு ஆவி ஆகிட்டே இருக்கும். அது அங்கே இருக்கிற ஆக்சிஜன் லெவலை குறைச்சிக்கிட்டு இந்த வேப்பர் அதிகமாக இருந்ததுன்னா அதை நம்ம இன்ஹேல் பண்ணியாச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம் வரும். இதில் சில வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும். என்னென்னா, இப்போ எங்கள் கல்லூரியில் கூட ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்தது. ஒரு கெமிக்கலை அவங்க ஒரு க்ளோஸ்ட் அட்மாஸ்பியரில் பெயிண்ட் பண்ணுறாங்க. பெயிண்ட் பண்ணிவிட்டு அதாவது ரப்பரை ஒட்டுறதுக்காக ஒரு கெமிக்கலை வச்சு அதுக்கு ரப்பரை ஒட்டுற அளவுக்கு உள்ள கெமிக்கலை அடிக்கிறாங்க. அந்த கெமிக்கல் எவாப்ரேட் ஆகுது. அந்த எவாப்ரேட் ஆகிறதுனால என்ன ஆகிடுது, அது கீழே லெவலில் உள்ள அவ்வளவு ஆக்சிஜனையும் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அது கீழே கான்சென்ட்ரேட் ஆகிடுது. ஆனால் அது ஏன்னா அது ஹெவி கேஸ். அந்த ஹெவி கேஸு ஃபுல்லாக கீழே இருக்குது. அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற 2 பசங்களுக்கு அங்கே ஹெவி கேஸ் ஃபார்ம் ஆகதே தெரியாது. என்ன ஆயிரும், அப்படியே இருப்பாங்க. திடீர்னு மூச்சு திணறி இறந்து போயிடுறாங்க. என்ன ஆகிடுது, அவங்களுக்கு மூச்சு திணறல் ஆயிடுது. அப்படியே மயக்கமாகி அந்த இடத்துல விழுந்துடுறாங்க. ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போயிடுறாங்க. ஹோட்டல்ஸில் உள்ள ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. அந்த இடத்த க்ளீன் பண்ணுற ஆளுங்க கூட, சில ஆளுங்க ட்ரங்கட் பர்சன்ஸ் அங்கே நின்றுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல ஆக்சிஜன் லெவல் குறையும். அந்த ஆக்சிஜன் லெவல் குறைஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு மயக்கம் அந்த இடத்துல விழுந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு என்ன ஆகிடுது, அவங்கள யாரும் கண்டுக்காமல், அதாவது பார்க்காம இருந்தாங்கன்னா அங்கே ஆக்சிஜன் இல்லாமலே அவங்க இறந்து போயிடுறாங்க. இதே மாதிரி ட்ரைனேஜ் பைப்பில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி வாலட்டைல் காம்பவுண்ட்ஸ் வருது. அது எவ்வளவு டேஞ்சரஸ், உயிருக்கு ஆபத்தான. இது நிறைய இடத்துல இன்னும் இந்தியாவில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு இருக்குது இந்த ஆவியாகும் கரிம சேர்மங்கள்னால. இதை நம்ம எல்லாருக்கும் அவேர்னஸ், இது சின்ன அவேர்னஸ் இல்லாமல் ஒரு பொருள் எவாப்ரேட் ஆகும்னு நமக்கு தெரியாமல்
அது அங்கே உள்ள ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணிவிடும்னு ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா எல்லாரும் மற்றவங்களையும் யூஸ் பண்ணுறதை கரெக்டாக பார்ப்பாங்க. ஒரு பையன் மயங்கி கிடக்கிறான்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் இல்லாமல் மயங்கி கிடக்கிறான்னு தெரியாமல் இருந்தாச்சுன்னா அவனை கொஞ்ச நேரம் அங்கே விட்டுட்டான்னா அவன் இறந்து போய்ட்றான். இது ஒரு ஆவியாகும் கரிமச் சேர்மங்களும் ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு இது. கன உலோகங்கள். கன உலோகங்கள் உலோக வேதியியல் கூறுகளின் ஒரு குழு ஆகும். அவை குறைந்த செறிவுகளில் அவற்றின் உயர் அடர்த்தி மற்றும் நச்சுத்தன்மையால் வகைப்படுத்தப்படுகின்றன. அதாவது கொஞ்சோண்டு தான் இருக்கும், ஆனால் அதுக்கு வந்து டேஞ்சரஸாக இருக்கும். அதனோட அடர்த்தியும் அதிகமாக இருக்கும். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா பாதரசம், நம்ம மெர்க்குரி, காட்மியம், ஆர்சனிக், குரோமியம் மற்றும் ஈயம் போன்ற கூறுகள் அடங்கும். இதை மாதிரி உள்ளதெல்லாம் ஹெவி மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஹெவி மெட்டல்ஸ் வந்து அங்கங்கே பூமியில், தண்ணியில், நீரில், நிலத்துலலாம் சேர்ந்தாச்சுன்னா இதை வந்து நம்ம யாராவது ஒரு சின்ன பார்ட்டிகள் வந்து நம்ம உடம்புக்குள்ளே சாப்பிட்றது மாதிரி உள்ளுக்கு போயிடுச்சுன்னா பயங்கர டேஞ்சரஸாக இருக்கும். அது வந்து இப்போ வந்து சில இடங்களில் ஆர்சனிக் வந்து தண்ணியிலேயே அப்படியே இருக்குதுங்கிறாங்க. சில இடங்களில் உள்ள தண்ணியில் ஆர்சனிக்கை குடிக்க 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 அவங்களுக்கு வாயில் உள்ள பற்கள்லாம் ஒரு மாதிரி ஆகும். நிறைய அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப பெரிய டேஞ்சரஸ்லாம் இருக்குது. சில இடங்களில் உள்ள ஆர்சனிக்கு தான் தண்ணிகளில் உள்ள ரொம்ப டேஞ்சரஸ் மெட்டீரியல், ஹெவி மெட்டல்ஸ் அது. இந்த உலோகங்கள் உயிரினங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் தீங்கு விளைவிக்கும். பெரும்பாலும் திசுக்களில் குவிக்கும் திறன் காரணமாக. அது திசுக்கள்லாம் கூட போய் குவியுது. திசுக்கள்லாம் குவிஞ்சாச்சுன்னா என்ன, அந்த நம்ம பெர்சிஸ்டண்ட்டாக அது ஸ்லோவாக பாய்சன் ஆகிடும்ல, அதே மாதிரி உள்ள கேரக்டர் இதுக்கு இருக்குது. கன உலோகங்கள் இயற்கையாகவே பூமியின் மேலோட்டத்தில் இருக்கிறது. ஆனால் அது தொழில்துறை வெளியேற்றம், சுரங்கம் மற்றும் விவசாயம் போன்ற பல்வேறு மனித நடவடிக்கைகள் மூலமாகவும் சுற்றுச்சூழல்களில் அறிமுகப்படுத்தப்படலாம். சுற்றுச்சூழலை நமக்கு சுற்றுச்சூழலில் எங்கெல்லாம் பாய்சனஸ் ஹெவி மெட்டல்ஸ்லாம் இருக்குதுன்னு தெரியாமல் போகுது. 4 வகையும் டேஞ்சரஸ் தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு, ஹெவி மெட்டல்ஸு, பாய்சனஸ்ஸு, இந்த பெர்சிஸ்டண்ட்டாக குவியக்கூடியது, இது எல்லாமே டேஞ்சரஸ் தான். ஆனால் இது எல்லாத்துக்கும் மாற்றாக பசுமை ரசாயனங்கள், பசுமை வேதியியல், இந்த க்ரீன் கெமிஸ்ட்ரி விளையாட்டு, க்ரீன் கெமிக்கல்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு பச்சை ரசாயனம் என்பது அதன் முழு வாழ்க்கை சுழற்சியிலும் அதிக சுற்றுச்சூழல் தீங்கற்றதாக இருக்கும்போது அதன் செயல்திறன் மற்றும் செயல்பாட்டை வழங்கும் ஒன்றாகும். அது வந்து என்ன ஆகும்னு நினைக்க, அது க்ரீன் நினைக்க என்ன நினைக்க, அது மக்கி போகணும், அது மனுஷனுக்கு சேஃப்டியாக இருக்கணும், ஒரு ஹெல்த் ஹசார்டு எதுவும் வரக்கூடாது, அது வந்து மக்கி போகிற பொருளாட்டம் இருக்கணும். அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது இப்போ மரங்கள்லேருந்து வரக்கூடிய தாவர இனங்கள்லேருந்தே சில கெமிக்கல்ஸை உண்டு பண்ணலாம். ஆனால் தாவரத்துலேருந்து வர்றதுனால என்ன ஆகிடும், அது மக்கி போயிடும். இப்போ நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து இந்த க்ரீன் எல்லா ரசாயனங்களுக்கும் ஆல்டர்னேட்டிவ் க்ரீன் கெமிக்கல்ஸை கண்டுபிடிக்கிறதுல நிறைய ரிசர்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. பசுமை க்ரீன் கெமிஸ்ட்ரி ஒரு ரசாயன உற்பத்தியின் வாழ்க்கை சுழற்சி முழுவதும் பொருந்தும். இதில் அதன் வடிவமைப்பு, உற்பத்தி, பயன்பாடு மற்றும் இறுதி அகற்றல் ஆகியவை அடங்கும். எல்லாம் அதை எப்படிலாம் இருக்கணும், நமக்கு தேவைக்கு எப்படி இருக்கணும், அதை எப்படி க்ரீன் மேனுஃபேக்சரிங் பண்ணணும், அதை பயன்படுத்துகிற முறை, பயன்படுத்தும் போது அது நமக்கு ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இருக்கக்கூடாது, அதை கடைசி டிஸ்போஸ் பண்ணும்போதும் ப்ராப்ளம் இல்லாமல், இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, க்ரீன் கெமிக்கல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ வெவ்வேறு டைப்பான கெமிக்கல்ஸை பற்றி படித்தோம். அதில் சுற்றுச்சூழல் தாக்கல்களில் இப்போ கன்சாலிடேட்டடாக பார்த்தோம்னா என்ன ஆகும்னு பூச்சிக்கொல்லிகள், கல உலோகங்கள், கரைப்பான்கள், நுண்ணுயிர், பல்லுயிர் மற்றும் மண் வளத்தை பாதிக்கின்றன. இதெல்லாம் மண்ணை பாதிக்கிறது. பூச்சிக்கொல்லிகள், கன உலோகங்கள், கரைப்பான்கள், நீர் மாசுபாடில் பார்த்தோம்னா நைட்ரேட்டுகள், பாஸ்பேட்டுகள் மற்றும் தொடர்ச்சியான கரிமங்களின் கசிவு நீர்வாழ் உயிரினங்களுக்கு யூட்ரோபிகேஷன் மற்றும் நச்சுத்தன்மையை கொடுக்குது. காற்றில் பார்த்தானா மோஸ்ட்லி இந்த வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் காற்றில் சேர்ந்துக்கிட்டு அங்கே ஆக்சிஜன் லெவலை குறைச்சி நிறைய பேருக்கு ப்ராப்ளம் உண்டு பண்ணுது. நிறைய ஸ்கின் டிசீஸ்லாம் வருது. இந்த லங்ஸ் டிசீஸ், அதாவது அதை ப்ரீத் பண்ணுறதுனால நிறைய ப்ரீத்திங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய மக்களுக்கு வருது. இந்த வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் கழிவு ரசாயனங்களை எரிப்பதால் டயாக்சின் மற்றும் பியூரான்கள் வெளியிடப்படுகின்றன. இந்த மாதிரி காற்றில் வந்து இது வந்து சாலிடு, லிக்விடு, காற்று எப்படி மாசுபடுதுன்னு கன்சாலிடேட்டடாக நம்ம சொல்லியிருக்கிறோம். இதனால் மனித உடலுக்கு என்னென்ன பாதிப்புன்னு பார்த்தோம்னா, குறுகிய காலத்தில் பார்த்தோன்னா தீக்காயங்கள், சிலதெல்லாம் ஃப்ளேமபிளாக இருக்கும், அதில் இருக்கிறதுனால டக்குன்னு தீப்பிடிக்கும். தீக்காயங்கள், தோல், கண் எரிச்சல், கடுமையான நச்சுத்தன்மை, சுவாச கோளாறு, இது மாதிரி தான் நிறைய கெமிக்கல்ஸ்னால நிறைய ப்ராப்ளங்கள் வந்து சில இண்டஸ்ட்ரி பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ப்ரீத்திங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், நிறைய ஆஸ்மா, இந்த ஈஸ்னாஃபிலியோ, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அப்புறம் நிறைய பேருக்கு கண் ஸ்பாயில் ஆகிடும், ஸ்கின் டிசீஸ் வரும், தீக்காயங்கள் நடக்கும். நீண்டகால விளைவுகள்னு பார்த்தோம்னா லுக்கேமியா, நுரையீரல் புற்றுநோய்,
பிறகு எண்டோக்ரைன் சீர்குலைவு, அறிவாற்றல் குறைபாடு, சிறுநீரக சேதம், இதை மாதிரி உள்ளது எல்லாமே இந்த ரசாயன வகை பென்சீன், கல்நார், தாலேட்டுகள், ஈயம் போன்றவற்றினால வருது. மனிதனுக்கு என்னென்ன பெரிய குறுகிய கால விளைவு, நீண்ட கால விளைவு, நிறைய வந்து மக்கள் தொகையே குறையும். என்னன்னு அங்கே குழந்தைகள் கன்சீவ் ஆகிறது லெவல்லாம் குறைஞ்சி போகுது. இப்போல்லாம் நிறைய நாட்டில் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினைக்க கூட நிறைய முன்னாடிலாம் நேச்சுரலாக நடந்தது, இப்போ வந்து நடக்க மாட்டுக்கு. ஸோ வளரும் அமைப்புகள்லாம் குறையுது. கர்ப்பிணி பெண்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது. கன்சீவ் ஆனால் கூட அங்கே கர்ப்பிணி பெண்களுக்கு ப்ராப்ளம் வருது. ரசாயன தொழில்கள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் நிறைய பாதிக்கப்படுறாங்க. கெமிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் இந்த அக்ரிகல்ச்சரல்லையும் வேலை பார்க்குற நிறைய தொழிலாளர்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஹூ வந்து ரசாயன வெளிப்பாடுகளுடன் இணைக்கப்பட்ட ஆண்டுதோறும் 1.6 மில்லியன் இறப்புகள். இதில் மனித உடல் பாதிக்கப்பது மட்டும் இல்லை, அதனால் இறக்குறது வந்து ஒரு வருஷத்துக்கு 1.6 மில்லியன் 16 லட்சம் பேர் இறக்குறாங்கன்னு சொல்கிறாங்க உலகத்தில். 16 லட்சம் பேர் இந்த கெமிக்கல் ஹசார்ட்ஸ்னால் மட்டும். இதில் வந்து சின்ன ப்ராப்ளத்தோடையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கடைசியாக இறந்து போகிறவங்களும் 16 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும்னு பார்த்தோம்னா, உலகளாவிய இணக்கமான அமைப்பு, குளோபல் லெவலில் குளோபலி ஹார்மோனைஸ்டு சிஸ்டம், வகைப்பாடு மற்றும் லேபிளிங். அதாவது இந்த ஜிஹெச்எஸ் என்ன பண்ணுதுன்னு நினைக்க, லேபிளிங் பண்ணுது, லேபிள் பண்ணுது. இதெல்லாம் இந்த மாதிரி கெமிக்கல்ஸு, இதை எப்படி யூஸ் பண்ணணும். நம்ம வந்து ஒரு கெமிக்கல் ஏதாவது இருந்துச்சுன்னு நினைக்க, அந்த கெமிக்கல் எப்படிப்பட்ட கெமிக்கல்னு மக்களுக்கு தெரிவித்தா தான் அவங்க அதை எப்படி யூஸ் பண்ணணும்லாம் தெரிஞ்சுப்பாங்க. அதனால் ஒரு கெமிக்கலை நிறைய டைப் ஆஃப் கெமிக்கல்ஸை லேபிளிங் பண்ணுறதுக்காக ஒரு சிஸ்டம், குளோபலி ஹார்மோனைஸ்டு சிஸ்டம்னு இருக்குது. அது பிறகு ரீச்னு இருக்குது. ரீச்னா என்னென்னு நினைக்க, ஒரு கெமிக்கலை பதிவு செய்யணும், மதிப்பீடு செய்யணும். அதாவது அதுக்கு ரீச்னா REACH. அதில் உள்ள ஆர்னா என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷன், பதிவு. ஈனா என்னென்னா எவாலுவேஷன், மதிப்பீடு. ரசாயனங்களின் அங்கீகாரம், ஆதரைசேஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ். அதான் ACH, ஆதரைசேஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஸோ அந்த ரீச்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி, அதுக்கு எவாலுவேட் பண்ணி, அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குது. அதுக்கு பிறகு TSCAன்னு ஒரு ஆர்கனைசேஷன், இது அமெரிக்கன் ஆர்கனைசேஷன். நச்சுப் பொருட்கள் கட்டுப்பாடு சட்டம், டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் கண்ட்ரோல் ஆக்ட்னு அவங்க வச்சுருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், அபாயகரமான பொருட்களின் கட்டுப்பாடு பண்ணுறதுக்காக ஒரு ஆக்ட் இருக்குது. கழிவு மேலாண்மை விதிகள், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் எல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், எங்கெங்கே பண்ணணும், அதுக்கு மாதிரி பண்ணுறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன், அதுக்கு ரூல்ஸ் இருக்குது. கடைசி 2 இந்தியாவில் உள்ள ரூல்ஸு, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸும். உயிரி மருத்துவ அபாயகரமான மின்னணு கழிவு, எலக்ட்ரானிக் வேஸ்ட் எப்படி பண்ணணும், டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் எப்படி இது பண்ணணும், அது பிறகு ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் எல்லாம் எப்படி பண்ணணும். இந்த மாதிரி கழிவுகளில் டேஞ்சரஸாக உள்ளது என்னென்னா ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு தனி ஃபீல்டு. பிறகு டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ்னு சொல்கிறது ஹைலி பாய்சனஸ் கெமிக்கல்ஸ்லாம் இருக்கக்கூடியது. எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை எப்படி டிஸ்போஸ் பண்ணணுங்கிறதுக்கு தனி இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ்லாம், இது எல்லாத்தையும் என்னென்ன ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் எப்படி டிஸ்போஸ் பண்ணணும்லாம் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு இப்போ நம்ம ஒரு ரிசர்ச்சர், ஒரு ஸ்டூடெண்ட்டு, காமன் பப்ளிக்காக இருந்தாலும் ஒரு ரசாயனத்தை ஹேண்டில் பண்ணுறவங்களா இருந்தானா அதை எப்படி செலக்ட் பண்ணணும், அதை எப்படி ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணணும், அதுக்கான அளவுகோல்கள்லாம் இருக்குது. ரசாயன தேர்வு மற்றும் கொள்முதல், பாதுகாப்பு. முதல்ல ஒரு கெமிக்கல்ஸ் இருந்து நினைக்க, அதுக்கு முதல்ல வேண்டியது வந்து சேஃப்டி தான். அதனோட குவாலிட்டி, தரம், சேஃப்டி, பிறகு குவாலிட்டி, ஒழுங்குமுறை, இணக்கம் மற்றும் செலவு. அதுக்கு பிறகு அதுக்கு வேண்டி ரொம்ப காஸ்ட்லி மெட்டீரியல்லாம் போயிட முடியாது. செலவும் அதனோட யூசேஜும் நல்லா இருக்கணும். அதெல்லாம் உறுதிப்படுத்திட்டு தான் நம்ம வந்து அதை கொள்முதல் பண்ணுறதுக்கு பரிசீலிக்கணும். ரசாயனத்தின் நோக்கம் கொண்ட பயன்பாடு, சாத்தியமான ஆபத்துகள், அதனால் என்னென்ன ஆபத்துக்கள்லாம், அதை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன ஆபத்துக்கள்லாம் இருக்குது. சில கெமிக்கல்ஸுக்கு பக்கத்தில் வந்து சில சின்ன குழந்தைகள்லாம் வரவே கூடாது, அது எடுத்து தெரியாமல் எதையாவது பண்ணிடும். ஒழுங்குமுறை தேவைகள், அதுக்கு வந்து ஒரு ரெகுலேஷன்ஸு. சப்ளையர், அது கெமிக்கல்ஸை சப்ளை பண்ணுறவன், அதில் அவன் வேறு எதுலையாவது கலப்படம் பண்ணாலும் சரி, இதில் கெமிக்கல்ஸில் ஏதாவது கலப்படம் பண்ணி, சப்ளையர் வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஆளாக இருக்கணும். எல்லா பொருட்களுமே நம்பகத்தன்மை இல்லாத ஆட்கள் நம்ம வெண்டர்ஸ் செலக்ட் பண்ணியாச்சுன்னா ப்ராப்ளம் தான் வருது. இப்போ அதுலேயும் கெமிக்கல்ஸுக்கு ரொம்ப நம்பகத்தன்மையான வெண்டர்ஸை செலக்ட் பண்ணுறது. சுற்றுச்சூழல் மற்றும் மனித ஆரோக்கியத்தின் மீதான ஒட்டுமொத்த தாக்கம் ஆகியவை முக்கிய காரணிகள் அடங்கும். ஸோ ஒரு ரசாயன தேர்வு பண்ணுறது எப்படி, அதில் கருத்தில் கொள்ள வேண்டிய காரணிகள் என்னெல்லாம் பார்த்தோம்னா, நச்சுத்தன்மை,
வினைத்திறன், சுற்றுச்சூழல் விதி, ஒழுங்குமுறை இணக்கம், மாற்றுத்திறன், இது எல்லாத்தையும் தான் அதனுடைய பார்த்து நம்ம ஒரு ரசாயனத்தை தேர்வு செஞ்சு அதை கொள்முதல் பண்ணணும். பாதுகாப்பான கொள்முதல்ங்கிறது கோரிக்கை படிவங்கள், ஒப்புதல், செயல்முறைகள் மற்றும் ஆவண தேவைகள் உள்ளிட்ட தெளிவான கொள்முதல் நடைமுறைகளை நிறுவுதல். நம்ம அக்ரிமெண்ட்லாம் போடும்போது அதெல்லாம் பார்த்து இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக எல்லாம் பார்த்துக்கணும். ரசாயன அளவுகளை கண்காணிக்கவும், அதிகப்படியான இப்போ ஒரு ரசாயனத்தை நம்ம இப்போ கொள்முதல் பண்ணி வாங்கி வைக்கிறோம். நமக்கு அது தேவை இன்னும் ஒரு வருஷத்துக்கு இல்லைன்னா நிறைய சேர்த்து வச்சிடக்கூடாது. அங்கே வைக்கிறதுனால டேஞ்சரஸ் இருக்கும். ஸோ அங்கே இன்வென்ட்ரி எல்லாம், அதாவது ஒரு 10 நாளில் அந்த கெமிக்கல் செலவாகணுன்னா 10 நாளைக்கு உள்ளது தான் இருக்கணும். அதிகமாட்டு வாங்கி பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிடக்கூடாது. முன்னேற்றத்திற்கான பகுதிகளை அடையாளம் காண்பதற்கும் சிறந்த நடைமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்கும் கொள்முதல் செயல்முறையை தொடர்ந்து மதிப்பாய்வு. அங்கே நம்ம இன்வென்ட்ரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். பாதுகாப்பான கொள்முதல்னால் அதுதான். நம்ம ப்ரொக்யூர்மெண்ட்டும் நம்ம சேஃப்டிக்காக நிறைய எக்ஸஸ் ஆட்டு எதுவும் பண்ணிடக்கூடாது. அது பிறகு அவசரகால பதில், அபாயகரமான ரசாயனங்கள் சம்பந்தப்பட்ட அங்கே அது கொஞ்சம் சிந்துது, தீ அல்லது பிற அவசரகாலைகளை கையாள்வதின் திட்டங்கள் மற்றும் நடைமுறைகளை வைத்திருப்பதின், அதாவது இப்படி ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஏதாவது திங்ஸ் நடந்துன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அங்கே கொள்முதல் பண்ணி அங்கே ஸ்டோர் கீப்பர் மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பாதுகாப்பான கொள்முதலுக்கு கருவிகளை பயன்படுத்தவும். எந்தெந்த கருவிகள்லாம் பயன்படுத்தணும், டூல்ஸ், கருவிகள்னு சொல்கிறது ஃபிசிக்கல் டூல்ஸ் மட்டும் இல்லை, ஒரு ரூல்ஸ் எல்லாம் கூட கருவிகள், அந்த மாதிரி கருவிகள்லாம் என்ன பயன்படுத்தணும்னு அடுத்தது சொல்கிறேன் பாருங்கள். அதாவது கருவிகள், பாதுகாப்பான கொள்முதலுக்கான கருவிகள் என்னென்னா, பாதுகாப்பு தரவுத்தாட்கள்னால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் மாதிரி முதல்ல இருக்கணும். இந்த கெமிக்கல்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு கரெக்டாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் இருக்கணும். அப்போ தான் யார் யூஸ் பண்ணாலும் ஒரு சேஃப்டியை ஃபாலோ பண்ணுவாங்க. ரசாயன இடர் மதிப்பாட்டு மேட்ரிக்ஸ், இந்த ரசாயனத்தை பயன்படுத்துறதுனால என்னென்ன டேஞ்சரஸ்லாம் வருதுங்கிறத இடர் மதிப்பீடு, அதுக்கு அதை கரெக்டாக ஒரு மதிப்பீடு பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு பிறகு ரசாயன ஆபத்து மற்றும் அந்த மாதிரி ஆபத்து வந்தான்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். பாதுகாப்பான ரசாயனங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் தேவை, அதாவது அதுக்கு ஒரு ஷீல்டும் தேவை. ஸோ இதெல்லாம் கொள்முதலுக்கான கருவிகள். இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ப்ரொக்யூர்மெண்ட்டோ சேஃப்டி எல்லாம் இருக்கும். ப்ரொக்யூர்மெண்ட்டில் ஒரு சேஃப்டி எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இப்போது நடைமுறையில் என்னெல்லாம் சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்னதுன்னா, லேபிளிங் கரெக்டாக பண்ணணும். ஒரு கெமிக்கல்ஸை வாங்கியாச்சுன்னா அதுக்கு லேபிளிங் கரெக்டாக பண்ணணும். இந்த கெமிக்கல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், இதனால் என்னென்ன டேஞ்சரஸ் இருக்குது, இது இன்கேஸ் அதில் சிந்திச்சுன்னா அது எப்படி அதுக்கு மேலாண்மை பண்ணணும், அதுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணணும், இது எல்லாத்தையும் ஒரு லேபிளிங்கில், ஏன்னா கெமிக்கல்ஸ்னாலே நிறைய டேஞ்சரஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுது. அதனால் ஒரு லேபிளிங் பண்ணி வைக்கணும். இது என்ன கேட்டகரியில் வருது, இதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், அது மாதிரி உள்ள லேபிளிங்லாம் பண்ணி வச்சுக்கணும். பொருந்தாத ரசாயனங்கள் தனித்தனியாக சேமிக்கப்படுகின்றன. நம்ம கெமிக்கல்ஸ்லேயே நிறைய டைப் இருக்கும். அது எல்லாத்தையும் எல்லாம் பக்கத்தில் வைக்கக்கூடாது. அதுவே சிலதெல்லாம் ரியாக்ட் ஆகிடும், சிலது வாலட்டைல் ஆகிடும். ஸோ எதை எங்கெங்கே வைக்கணுமோ, இப்போ வாலட்டைலாக இருக்கக்கூடியதை ரொம்ப சின்ன க்ளோஸ்டு ரூமில் வச்சாச்சுன்னா என்ன ஆகிடும், அது ஒரு டேஞ்சரஸ் ஆகிடும், அங்கே நிறைய எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அதை தனித்தனியாக எங்கெங்கே எந்தெந்த பொருளை சேமிக்கணும்னு கரெக்டாக பிரித்து சேமிக்கணும். காற்றோட்டம், குறிப்பாக அதான் சொல்கிறாங்க, குறிப்பாக ஆவியாகும் அந்த வாலட்டைல் மற்றும் எரியக்கூடிய ரசாயனங்களை நல்ல காற்று இருக்கக்கூடிய இடத்துல வைக்கணும். இல்லைனா அங்கே இடத்துல ஒரு பெரிய ஸ்மெல் வரும், ஓடர், டிஃப்ரெண்ட் ஸ்மெல், ஏன்னா அங்கே ஆவியாயிட்டே இருக்கும். 2ஆம் நிலை கட்டுப்பாடு, கசிவு மற்றும் கசிவை தடுக்க. அதுக்கு அடுத்தாலே ஏதாவது ஒரு டேஞ்சரஸ் வந்தால் கூட அதை கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கணும். ரசாயனத்தை பணியாளர்களுக்கு நிறைய பயிற்சி கொடுத்துருக்கணும். இது இவ்வளவும் ஒரு கோட்பாடுகள், பொது சேமிப்பு கோட்பாடுகள். ஸோ ரசாயன வகையை பார்த்தோம்னா அது எரியக்கூடியது, எரியக்கூடிய அறை வெப்பத்திலிருந்து விலகி இருக்கிறது. அரிக்கும் பொருட்கள் இருக்கும், ஆக்சிஜனேற்றிகள் கரிம எரிபொருட்கள் மூலங்களிலிருந்து தனிப்பட்டு இருக்கும். நச்சு பொருட்கள் பூட்டப்பட்டது, அதை நச்சு பொருட்கள்லாம் ரொம்ப பூட்டி வைக்கக்கூடிய இடத்துல தான் வைக்கணும். அதை யாரும் போய் அப்ரோச் பண்ணி டக்குன்னு எடுத்து எதையாவது டேஸ்ட் மாதிரி பார்த்துடக்கூடாது. அது மாதிரி நச்சு பொருட்கள்லாம் நம்ம கரெக்டான லாக்கரில் இருக்கணும். கழிவுகளை, ரசாயன கழிவுகள் மற்றும் மீதமுள்ள அகற்றல், அதை எப்படி, கழிவுகளின் வகைகளை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அபாயகரமான, எதிரான, அபாயகரமானது, அல்லாதது. அதாவது
அபாயகரமான இல்லைன்னா எதிராக இருக்கக்கூடியது, அபாயகரமான அல்லாதது. பிறகு திண்மம், திரவம், வாயு, உலகளாவிய கழிவுகள், பேட்டரிகள், பூச்சிக்கொல்லிகள், இது எல்லாம் எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கும். நம்ம அது வந்து டிஸ்போசல் கரெக்டாக பண்ணலன்னாக்க உலகம் ஃபுல்லாக ப்ராப்ளமாட்டு இருக்கும். இதெல்லாம் அகற்றும் முறைகளை பார்த்தானா இந்த கழிவுகளை வந்து பிரிக்கிற என்னென்ன கழிவுகள் வகைகள்னு சொன்னோம். இதுக்கு முன்னாடியே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கழிவுகள் சொல்லியிருக்கிறோம். அதை வந்து எப்படி இது பண்ணனாக்க நடுநிலையாக்கல். இப்போ வந்து ஒரு நடுநிலையாக்கல்னு சொல்கிறது என்னென்னாக்க ஒரு கழிவை வந்து அதனோட கான்சன்ட்ரேஷனை டைல்யூட் பண்ணி தான் அனுப்பணும். அதுதான் நடுநிலையாக்கல்னு சொல்கிறது. இப்போ இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டில் கான்சன்ட்ரேட்டடாக நம்ம ஒரு ரிவரில் விட்டுறக்கூடாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, அதை வேஸ்ட்டை வந்து எப்படி நடுநிலையாக்குறதுக்குன்னு நிறைய லெதர் இண்டஸ்ட்ரி, எல்லா கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் அதுக்காக சில தனியாட்டும் ஒரு இண்டஸ்ட்ரியாக தனியாட்டம் ஆப்ரேட் ஆகும். அதை வந்து இந்த வாட்டரை வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படி நடுநிலையாக்குதல்னு அதுக்கே வேண்டி ஒரு செப்பரேட் டிவிஷனே இருக்கும். இது வந்து எரித்து சாம்பலாக்குதல்ங்கிறது இன்சினரேஷன்னு சொல்லுவாங்க. ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்டில் நிறைய பிளட்டு இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து எங்கேயாவது தரைகள் எல்லாம் போடக்கூடாது. அதை வந்து அப்படியே ஹை டெம்பரேச்சரில் பர்ன் பண்ணி எரிச்சிடணும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குனே தனி வெண்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதை இன்சினரேட் அதெல்லாம் அவங்களுக்குன்னு சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. இவங்களால் ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு, எரித்து சாம்பலாக்குறதுக்கு சர்டிஃபை பண்ண ஆளுங்கள்கிட்ட தான் கொடுக்கணும். ஸோ அந்த அகற்றும் முறையில் ஒவ்வொரு டிஸ்போசல், இப்போ எலக்ட்ரானிக் வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைப் இருக்குது, ஹாஸ்பிட்டல் வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைப் இருக்குது, இதில் அந்த எரித்து சாம்பலாக்குதல்னு ஒரு டைப் இருக்குது. அதுக்கு பிறகு ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நிலப்பரப்பை சில இடங்களில் லேண்டு ஃபில்லிங்காக யூஸ் பண்ணலாம். சுத்திகரிக்கப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட கழிவுகளுக்கு மட்டும் அதை மட்டும் நம்ம எதுக்கு கொண்டுடலாம், லேண்ட் ஃபில்லிங்காக. சில இடங்களில் வீடு கட்டும்போது சில பள்ளங்களை நிரப்புறதுக்கெல்லாம் லேண்ட் ஃபில்லிங்கெல்லாம் தேவைப்படும். அந்த மாதிரி கழிவுகள் எல்லாத்தையும் அது வந்து வேஸ்ட்டு, ஆனால் அது வந்து ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸாக இருக்குன்னு நினைக்க அதை நிலப்பரப்பை இது பண்ணிக்கலாம். கழிவுநீர் சுத்திகரிப்பு, அதுக்கு பிறகு கழிவுநீரை சுத்திகரிப்பும் பண்ணுறது. ஏன்னா இப்போ நம்ம வந்து நிறைய கழிவுகளாட்டு ஆக்கி விட்டுக்கிட்டு இருந்தால் அப்புறம் நல்ல தண்ணீரே இருக்காது. அதனால் கழிவுநீரை கூட சுத்திகரிப்பு பண்ணி திருப்பி ரீயூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம அட்டெம்ப்ட் பண்ணணும். ஸோ இனிமேல்லாம் இப்போ ஜீரோ வாட்டர் டிஸ்சார்ஜ்னு வருதுன்னா என்ன மீனிங், ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து நம்ம கழிவாட்டு ஆக்குறோம், திருப்பி நம்ம புது வாட்டரை எடுக்கக்கூடாது, அதே வாட்டரையே க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்ல தண்ணி ஆக்கிட்டு யூஸ் பண்ணணும். அப்போ ஜீரோ வாட்டர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அகற்றுவதற்கான சிறந்த நடைமுறைகள் என்னதுன்னா, மூலத்தில் குறைத்தல். நம்ம வந்து வேஸ்ட்டை வந்து எங்கே ஜென்ரேட் ஆகுதோ அந்த இடத்துலையே குறைக்கிறதுக்குள்ள வழிகளை பண்ணால் தான் நம்ம அது பெஸ்ட்டு. நம்ம வந்து எல்லா கழிவுகளையும் சேர்த்து போட்டுட்டு அதுக்கு பிறகு பிரித்து எடுத்து பண்ணுறதெல்லாம் பெரிய வேலை. அதிகப்படியான கொள்முதலை தவிர்க்கும் சரக்கு மேலாண்மை, எல்லாமே மேனேஜ்மெண்ட்டு பக்காவாக இருக்கணும். அதில் நமக்கு தேவைக்கு அதிகமாட்டி எதையும் ப்ரொக்யூர் பண்ணக்கூடாது. தேவைக்கு அதிகமாட்டு முதல்ல மூலத்தில் சோர்ஸ்லேயே நம்ம வாங்குறத குறைக்கணும். கொள்முதல் பண்ணுறது வந்து நிறைய கரெக்டாக மேனேஜ் பண்ணி அதிகப்படியான சேமிப்புலாம் இருக்கக்கூடாது. ரசாயன கழிவுகளை லேபிளிடுதல் மற்றும் தடமறிதல், லேபிளிங் கரெக்டாக பண்ணணும். உரிமம் பெற்ற அகற்றல் ஒப்பந்தக்காரர்களை மட்டுமே ஸோ டிஸ்போசலுக்கும் கரெக்டாக யார்கிட்ட உரிமம் இருக்கோ அவங்க வழியாக தான் பண்ணணும். ஸோ இப்படி சிறந்த நடைமுறைகளை பற்றி நிறைய பார்த்தோம். ரசாயனங்களில் தேர்வு எப்படி செலக்ட் பண்ணணும், அதை எப்படி சேஃப்டியாக வச்சுக்கணும், என்விரான்மெண்டல் சஸ்டெயினபிலிட்டிக்காக என்ன அதுக்கு இப்போ முன்னுரிமை கொடுக்கணும், முறையான சேமிப்பு மற்றும் இன்வென்ட்ரி விபத்துகளை தடுக்கிறது. அதை வந்து சரியான முறையில் நம்ம இன்வென்ட்ரி பண்ணியாச்சுன்னா கூட அது விபத்துகள் எல்லாம் தடுக்கிறது. பாதுகாப்பான அகற்றலுக்கு ரசாயன பண்புகள் மற்றும் சட்ட இணக்கம் பற்றிய புரிதல். இப்போ வந்து கரெக்டாக அதை டிஸ்போசல் பண்ணுறதுக்கெலாம் நமக்கு ஒரு நாட்டில் வந்து என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணது. அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு அவேர்னஸ் வேணும், என்னென்ன ரூல்ஸ் இருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். நீண்டகால சுகாதார பாதிப்புகள் முன்னெச்சரிக்கை, பிபிஇ மற்றும் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தினேன். இதுக்கு வந்து நல்ல எஜுகேஷன் தேவை. கரெக்டாக நிறைய கண்ட்ரியில் இப்போ நம்ம நாட்டில் எனக்கு நிறைய ரிசர்ச்சர்ஸ்லாம் கூட ஒரு கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு சேஃப்டி இல்லாமல் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ரிசர்ச்சரே அவ்வளவு சேஃப்டி இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம நாட்டில் உள்ள சாதாரண மனிதன் எவ்வளவு தூரம் இக்னரண்ட்டாக இருப்பாங்க. அப்போ அதனால் எவ்வளவு டேஞ்சரஸ் வருது. இதனால தான் 16 லட்சம் மக்கள் இறந்து போகிறாங்க. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் யூசேஜை பற்றி நிறைய ஒரு அவேர்னஸை கொடுத்து ஒரு சஸ்டெயினபிலிட்டி ப்ராக்டிஸை கொண்டு வரதுக்கு இந்த சப்ஜெக்டை படித்த எல்லாரும் கண்டிப்பாக அதுக்காக பாடுபடணும்னு கேட்டுக்கிட்டு அடுத்த கிளாஸில் சந்திப்போம்.